பொதுவாவே கல்யாணம் அப்படின்னாவே பொண்ணுங்க வீட்ல இருந்து நகை போடுறது சாதாரணமான விஷயம். ஆனா இவங்க எவ்ளோ நல்லவங்களா இருந்தா, நம்ம வீட்டுக்கு வாழ போற பொண்ணு. ஸோ அதனால இவ நல்லா இருக்கணும். யாரும் இவள பத்தி எந்த குறையும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களே நகை போட்டு கல்யாணம் பண்ணவும் ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணமும் இந்த பொண்ணோட வில்லேஜான ஸ்ரீகாகுளம்ல இருக்கக்கூடிய இச்சாபுரத்துல நடக்குது. அங்க இருக்கக்கூடிய ஒரு துர்காதேவி கோவில்ல தான் இவங்க கல்யாணமானது நடந்து முடிக்குது. இதுக்கப்புறமா அந்த பையனோட வில்லேஜ்க்கு போனோம் இல்லையா? ஸோ அதுக்காக எல்லாரும் சேர்ந்து அவங்க அப்பா, அம்மா, இந்த பொண்ணு, ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ட்ரெயின் ஏறிட்டாங்க. ட்ரெயின் ஆனது வைசாக் வந்ததுக்கு அப்புறமா, இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, உடம்பு நெறைய நகைகள் இருக்கு. கையில ரூ. 1,00,000 பணமும் இருக்கு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான். அதோட திரும்பி வரவே இல்ல. இவங்களும் அந்த பொண்ணுக்கு என்னாச்சோ, ஏதாச்சோன்னு தெரியாம ரொம்பவே பதட்டத்திலயும், குழப்பத்திலயும் ஆழ்ந்திருக்காங்க. ஒருவேளை யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா? இல்லன்னா நகைக்காக கடத்திட்டாங்களா? அப்படின்னு பல கோணங்கள்ல இவங்களோட யூகங்கள்லாம் போய்க்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க. பட் அப்படி ஒரு இன்சிடென்ட் எங்கேயுமே நடக்கல. ஏன்னா, இந்த பொண்ணு இறங்கி அங்கிருந்து அப்படியே ஓடி போயிட்டாளே தவிர, திரும்ப வரவே இல்ல. Let's go holidays. Travel beyond boundaries.